அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் அங்க இறந்து கிடந்தப்போ அது தெரியாம நான் தூங்கிட்டு இருந்திருக்கேன். அப்ப நான் எவ்வளவு பெரிய பாவியா இருப்பேன். ரிலாக்ஸ், அழாத மேகலா. கால் போன போக்குல நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் ரங்கராஜன் அப்பாவை பார்த்தேன். அவரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ட்ரெயின் முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. ஏற்கனவே எங்க வீட்டுல பார்த்த தற்கொலையில மனம் நொந்ததுனால என்னால தாங்கிக்க முடியல. மறுபடியும் ஒரு தற்கொலையை பார்க்க முடியாததுனாலதான் நான் அவரை காப்பாத்தினேன். அவரு கூட பெங்களூர் போனேன். அந்த கடவுள் வந்து அவராவே எனக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கறாரு. அவராவே அதை பறிச்சுக்கிறாரு. என் வாழ்க்கையில இவ்வளவு வருஷம் நடந்த விஷயங்கள் இதுதான் அனிதா. பெங்களூர்ல நடந்த விஷயம் எல்லாத்தையும் தான் நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. அங்கே நான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை வச்சு ஒருத்தர் எனக்கு மலேசியால வேலை போட்டு தரதா சொன்னாரு. மலேசியா போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் போனது போலி விசாலன்னு. மறுபடியும் விதி என் வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே கொஞ்ச நாள் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்ததுல திலீப்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு அறிமுகமானாரு. அவருதான் என் பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்க குடியுரிமையோட இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும்னு சொன்னாரு. நான் அதுக்கு மறுத்துட்டேன். அப்புறம் அவருதான் ஒரு ஃபார்ம்ல நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு கையெழுத்தாவது போடுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னாரு. அதுக்கும் நான் மறுத்துட்டேன். ஆனா அப்போ எனக்கு ஒரு புது உறவு கிடைச்சது. திலீபனோட பொண்ணு. நான் கல்யாணம் பண்ணிக்காமையே ஒரு தாயா இருந்தேன்னா அது திலீபனோட பொண்ணுக்குதான். அவளுக்காகவும் சம்பிரதாயத்துக்காகவும் தொடர்ந்து அங்க இருக்க வேண்டிய சூழ்நிலைனாலையும் நான் அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த திலீபனும் ஒரு ஃப்ராடுன்னு. ரங்கராஜன் அப்பா என் பேர்ல முழு சொத்தையும் எழுதி வச்சிருக்காருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவராஜன் மேனேஜரோட சேர்ந்துக்கிட்டு திலீபன் வந்து சதி பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடி வந்து இந்தியாவுக்கு வந்துதான் நீலிமாவை பார்த்தேன். அழாத மேகலா, எல்லாம் சரியாயிடும். ஏய், என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு. இந்த தண்ணி குடி. உட்காரு, முதல்ல உட்காரு. உட்காரு. மை காட், இத்தனை சோதனைகளையும் தாங்கிட்டு இருக்கே மேகலா. நினைச்சா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதே சமயத்துல மனசுக்கு ரொம்ப வேதனையாவும் இருக்கு. வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு நான் உயிரோட இருக்கிறத ஒரு சாதனையா நினைச்சுக்கிட்டு பிரமிக்கிறியா? கண்டிப்பா. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இவ்வளவு வேதனைகளையும் தாங்கிட்டு தனி மனுஷியா போராடிட்டு நிக்கிறியே, அது சாதனைதான். சரி, அதுக்கப்புறம் நீ விஸ்வத்தை காண்டாக்ட் பண்ணியா? காண்டாக்ட் பண்ண முயற்சியாவது செஞ்சியா? இல்ல. ஏன்? ஆரம்பத்துல இருந்தே விஸ்வத்தோட அம்மாவுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. அந்த வெறுப்பு வந்து படிப்படியா அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை. விஸ்வ ரொம்ப நல்லவர் அனிதா. அவருக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை அமையணும்னு நான் விரும்புறேன். நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது நியாயம் தானே? உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் தானே.
அவர்கிட்ட நீ எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. இல்ல அனிதா, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, என்னை நேசிக்கிறவங்களுக்கு என் கஷ்டத்தையும் துக்கத்தையும் சீதனமா கொடுக்கணுமா? வேண்டாம் அனிதா, நான் இனிமே விஸ்வத்துக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பல. என்னை காதலிச்சதுக்காக அவர் ஏன் தேவையில்லாம சிரமத்தை எல்லாம் அவர் தோல்ல சுமக்கணும்? சக்தி விஷயத்துல அம்மா மனசொடிஞ்சு போயிட்டாங்க. அப்ப அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் மேகலா வந்து எந்த காரணத்தை கொண்டு ஒரு தப்பான பேர் வாங்கி கொடுக்க மாட்டான்னு. அதை நான் உறுதிப்படுத்தணும். மேகலா, அதுக்காக நீ... இல்ல அனிதா, என் அம்மா வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில என்ன பெத்ததுக்காக எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. இப்ப கூட என் அத்தை வந்து நீ பிள்ளைங்களை வளர்த்த விதம் சரியில்லைன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாவம் என் அம்மா. இனிமேலும் அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க நான் விரும்பல. எந்த தப்பும் பண்ணாம எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற உனக்கு இவ்ளோ சோதனைகள் வருதுன்னா லைஃபோட லாஜிக்கே எனக்கு புரியல. நான் இந்த மாதிரி லைஃபை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் எப்பவோ விட்டாச்சு. லைஃபோட லாஜிக் புரியலதா, ஆனா அதை ஏன் புரிஞ்சுக்கணும்? கிடைச்சத ஏத்துக்கணும், கிடைக்காதத எதிர்க்கணும். அப்படி எதுலயாவது ஒண்ணுல தோத்துட்டா கூட அத கூட சந்தோஷமா ஏத்துக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது சரி, தத்துவம் பேசுறியா? நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில்னு எனக்கு தோணுச்சு. 60 வயசுல நம்ம ஓஞ்சி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா அப்ப நம்ம வாழ்க்கைங்கிறது என்னவா இருக்க போகுது? நம்ம பழைய ஞாபகங்களோட மிச்சமா தானே இருக்கும். அப்ப நமக்கு எது நினைச்சா அழுக வரும், எதை நினைச்சா சிரிப்பு வரும்னு தெரியாது. ஆனா எதை நினைச்சாலும் அதுல குற்ற உணர்ச்சி வர மாதிரியோ வருத்தப்படுற மாதிரியோ நாம எதுவுமே பண்ணிடக்கூடாது. இதுதான் வாழ்க்கை பத்தின என்னோட சிம்பிள் பாலிசி. கரெக்ட். ஐ திங்க் யூ ஆர் ரைட். ஏதாவது ஃபீல் பண்றியா? என் குழந்தை வளரத நானே பாக்குறேனே. உள்ள குழந்தை அசையறத நான் ஃபீல் பண்றேன் டாக்டர். எனக்குள்ள இன்னொரு உயிர். ஆச்சரியமா இருக்கு. இதுல என்னம்மா ஆச்சரியம்? இது மனுஷனால முழுசா புரிஞ்சிக்க முடியாத இயற்கை. எழுந்துருமா. உனக்கு ஒரு சேயிங் தெரியுமா? குழந்தைங்க கடவுளோட பிரதிநிதி. அவங்க உலகத்துக்கு நம்ம வழியா வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உன் மூலமா இந்த உலகத்துக்கு வரப்போற உயிரை நீ பத்திரமா பூ மாதிரி கொண்டு வந்து சேர்க்கணும். ஐ மீன் பெத்தெடுக்கணும். ஷுவர் டாக்டர். இது முதல் குழந்தை இல்லையா? நல்ல ஓய்வு எடுக்கணும், சத்தான சாப்பாடை சாப்பிடணும். அது தவிர டெய்லி கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகணும். ஓகே டாக்டர். ஹலோ சார், நீங்களும் அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே டாக்டர். இதுல இருக்கிற மெடிசின்ஸ்ல ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். மறுபடியும் 15 days கழிச்சு வந்து என்ன பாருமா சக்தி. ஓகே டாக்டர். ஓகே. தேங்க்யூ டாக்டர். ஓகே தேங்க்யூ டாக்டர். ஓகே. என்ன சக்தி, டாக்டர் கிட்ட ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்த? இத்தனை நாள் குழந்தைய பத்தி பெருசா எதுவும் தெரியல, ஆனா இப்ப தெரியுது. எவ்வளவு உன்னதமான விஷயம் இல்ல? ம். ச்சே,
நான் இதை போய் அழிக்கணும்னு பேசிட்டு இருந்தேனே, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது திவா. நான் மனசால என் குழந்தைய முழுசா உணர்றேன். நான் ரொம்ப எமோஷனலா இருக்கேன் திவா. ரிலாக்ஸ். எனக்குள்ள ஒரு உயிர், அதை நான் பெத்தெடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? ஆமா சக்தி. சாரி திவா. ஏன் இந்த குழந்தைய நான் அழிக்கணும்னு உன்கிட்ட எப்படியெல்லாம் பேசினேன்ல. ஏய், என்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் விடு. இப்போ நானே குழந்தைய விட்ட மாதிரி இருக்கு. அந்த நாட்களை என் மனசு எதிர்பார்த்துட்டே இருக்கு. நான் குழந்தைய எப்படி வளர்க்க போறேன், அதுக்கு எப்படிலாம் ட்ரெஸ் பண்ண போறேன், அதை எப்படி பத்திரமா பாத்துக்க போறேன்னு எனக்கு என்னென்னமோ தோணுது. சரி, எவ்வளவு நேரம் அப்படி தோணுது? உள்ள என் குழந்தைய பார்த்ததுல இருந்து. சரி, இப்போ ஒன்று பண்ணுவோம். நேரம் இப்படி பேசிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நல்லா சாப்பிட்றோம், அங்கேருந்து நேரம் உன் வீட்டுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஓகே? வா. ஹாய் விஜய். வாங்க வாங்க. ஏய், சேர் கொடு, உட்காருங்க. என்ன ஆளையே காணோம்? வீட்டில் பிரச்சனை, இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துருச்சு, அதான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தேன். உங்களை பார்க்காம நான் ஏங்கி போயிட்டேன் தெரியுமா? நிஜமாவா? சத்தியமா. உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? ஆமா. என்னால தான் வர முடியல. நீயாவது ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? என்கிட்ட மொபைல் இல்ல. என்னது, மொபைல் இல்லையா? ஆமா. போய்க்கிற பொம்பளை கூட மொபைல் வச்சிருக்காங்க, நீ மொபைல் இல்லைன்னு சொல்ற. ஒரு நிமிஷம். ஹலோ. ராம், நான் தான் பூபதி பேசுறேன். ஒரு நல்ல மாடல் மொபைல் இருக்கா? ஓகே ஓகே, அது ஓகே தான். நீ என்ன பண்ற, அது ஒரு பையன்கிட்ட கொடுத்து அனுப்புறியா? நான் ஈவினிங் வந்து பணம் கொடுத்துட்றேன். வரும்போது சிம் கார்டும் போட்டு அனுப்பு, நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே. யாருக்கா? எல்லாம் என் வருங்கால மனைவிக்கு தான். அட்ரஸா? அதை நான் இப்போ எஸ்எம்எஸ் அனுப்பிடுறேன். ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல மொபைல் வந்துடும். என்ன நீ ஒரு மொபைல் கூட இல்லாமல இருப்ப? தேங்க்ஸ். தேங்க் யூ. ஓகே. மாலா சார், கிளைண்டோட டீடைல்ஸ்ல இருக்கு. ஓகே சார். யாராருக்கு ஃபோன் பண்ணணும், ஃபோன் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் பார்த்து முடிக்க முடியுமோ முடியுங்க. ஓகே? மேரேஜ் நல்லபடியா முடியட்டும். என்னாச்சு உனக்கு? சார், மொபைல் அட்ரஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, தேங்க் யூ. நீங்க போலாம். இந்த பாரு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஈவினிங் சிம் கார்டு ஆக்டிவேட் ஆயிடும். எனக்கு உடனே ஃபோன் பண்ணணும். பில்லை பத்தி நீ கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு கட்டிக்கு போறவனுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? ஓகே டியர், நான் கிளம்புறேன். நீ கால் பண்ண. இந்த மொபைல்ல முதல் கால் உங்களுக்கு தான் பண்ணுவேன். நான் வரேன். நல்லா இருக்கே மொபைல். இங்க பாரு, சூப்பரா இருக்குல்ல? சும்மாவா, அவங்க ஒட்டி வாங்கி கொடுத்ததாச்சே. கேமரா மொபைலா? ப்ளூடூத் கூட இருக்கு போல. தேங்க்ஸ். விஜய், அறிவு இருக்கா உனக்கு? சார்,
கெஸ்ட் வந்தா வாசல்ல வச்சு பேசணும். அதுவும் 10 நிமிஷம் பேசலாம். மணிக்கணக்கில் அரட்டை அடிச்சிட்டு இருக்க. இது என்ன ஆபீஸா ரெக்ரேஷன் கிளப்பா? சார் அவர் என்னோட உட்பி சார். உட்பியா இருந்தா பீச்ல வச்சு பேசு, இல்ல வீட்ல வச்சு பேசு. இப்படி இங்க ஆபீஸ்ல வந்து அரட்டை அடிக்கிறதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம். சாரி சார். நீங்களாம் மொபைலே பார்த்தது இல்லையா? நீங்க என்னமோ மோடி பஸ்தார் வித்த காட்டுற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் வச்சு எப்படி ஆபீஸ் நடத்துறதுனே தெரியல. போங்க போய் வேலையை பாருங்க. விஜி, this is the first and last warning for you.